காலருத்ர சித்தேஸ்வர கட்டிக்கு ஒரு விஷயம் கேட்கணும். கேளு. என்ன விஷயம்? அது ஏதோ உங்க அம்மன் முன்னாடி மண்டலம் போட்டு காட்டுனியே, அதெல்லாம் நிஜமா? ஏன் கேக்குற? சந்தேகமா இருக்கா? மண்டலத்துல என்னென்னமோ தெரியுதே, அதெல்லாம் உன்னுடைய தந்திரமான்னு கேக்குறேன். என் கேள்வியை புரிஞ்சுக்கோ. இப்ப ஸ்ரீ சக்கரத்துக்காக எல்லாரும் ஆசைப்படுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில இப்ப ஸ்ரீ சக்கரம் தேவைப்படுது. ஸ்ரீ சக்கரத்தை நாமளே சொந்தமாக்கிக்கணும்னு எல்லாருமே துடியா துடிக்கிறோம். ஸ்ரீ சக்கரம் எங்க யாரு கணக்குமே தெரியக்கூடாதுன்னு சும்மா ஒரு பூஜையை பண்ணி எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு நாங்கெல்லாம் போன பிறகு உண்மையான மந்திரத்தை சொல்லி ஸ்ரீ சக்கரம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை அபகரிக்கிற தந்திரம் எதுவும் பண்ணல. நீ கூட என்ன நம்ப மாட்டியா மாரியப்பா? இப்ப எல்லாரும் எல்லாரையும் நம்புற மாதிரி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கோம். ஆனா எல்லாருக்குமே தெரியும் யாரும் யாரையும் மனசார நம்பவே இல்லைன்னு. அதனாலதான் யாரையும் நம்பவே பிடிக்கல காலருத்ர சித்தேஸ்வர கட்டிக்கு. அதெல்லாம் உன்னோட பிரச்சனை மாரியப்பா. அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ கட்டிக்கு, என் கண்ணுல மண்ணை தூவ முயற்சி பண்ணுனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உனக்கு மந்திரம் தெரியுங்கிற அகங்காரம், கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். நாக்கு ஏதாவது மந்திரம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். ஆனா எனக்கு ஒரு விரலை அழுத்துனா போதும். 2 தடவை இந்த விரலை அழுத்துனா 2 உயிர் பட். என்ன பயமுறுத்தி பாக்குறியா? இல்ல, எதிர்காலம் எப்படி இருக்குன்னு உனக்கு புரிய வைக்கிறேன் காலருத்ர சித்தேஸ்வர கட்டிக்கு. நீ எதையாவது கண்டுபிடிக்கணும்னா மண்டலம் போட்டு விபூதி போட்டு மந்திரங்கந்திரம் ஏதாவது சொல்லணும். ஆனா எனக்கு அதெல்லாம் அவசியமே இல்லை. உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாலு வருஷமா என் பின்னாடியே நீங்க சுத்திக்கிட்டு இருக்கீங்க. பிரம்மசூத்திர நூல்களுக்காகத்தானே? எவ்வளவு துடியா துடிச்சிருக்கீங்க. ஆமா, ஆனா நீங்க எனக்கு பிரம்மசூத்திர நூல்களை தரதா சொல்லி ஆசை காட்டிக்கிட்டு தானே இருந்தீங்க கடைசி வரைக்கும். நான் உங்ககிட்ட என்ன சொன்ன தேசிகரே? உற்சவம் முடியட்டும்னு சொன்னேன். உற்சவம் தான் முடிஞ்சு போச்சே, நீங்களே கேட்டு வாங்கி தர வேண்டியது தானே? அது மேல இருந்த ஆசையே நான் விட்டுட்டேன் சாஸ்திரிகளே. மறந்தே போயிட்டேன். அது ஞாபகத்திலேயே இல்லை. நீங்க வேணா மறந்திருக்கலாம், ஆனா நான் மறக்கவே இல்லை. வாங்கிக்கங்க. என்னங்க இது? இப்ப எதுக்கு திரும்பவும் வந்தீங்க? என்ன நீ ஒரு பொண்டாட்டி புருஷனை பார்த்து கேட்கிற கேள்வியா அது? எல்லா பொண்டாட்டிங்களும் புருஷன் எப்பவும் வீட்லயே இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனா நீ நான் வந்தா ஏன் வந்தேன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. நீ செய்யறது நியாயமா? பொண்டாட்டிக்கு தகுந்த புருஷனா இருந்தா நானும் இப்படி எல்லாம் கேட்க மாட்டேன். உங்களோட போராடி என் உயிரை போயிடும் போல இருக்கு. ஏன் தான் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறீங்களோன்னு தோணுது. அனுசுயா, அகல்யா, திரௌபதி, சீதா, சாவித்திரின்னு இப்படி 5 மகா பதிவிரதைகளுக்கு அப்புறம் 6வது பதிவிரதை சுனிதா தேவி நீ இருப்ப. சூரிய சந்திரன் இருக்கிற வரைக்கும் உன் பேரு அழியாம இருக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தா நீ இருக்க பாரு. உன் வாயில தர்பைய கிள்ளி போட.
நல்லா இருப்பியா நீ? உனக்கு கொடுத்த பதிவிரத பட்டத்தை நானே திரும்ப வாங்கிக்கிறேன். ஓ, இவர் பெரிய மகாராஜா மகாராணி பட்டத்தை என்கிட்ட இருந்து திரும்ப வாங்கிக்கிறாராம். நீங்க என்ன வேணா திட்டிக்கோங்க, அதுக்கு முன்னாடி எதுக்கு இங்க வந்தீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. உன்கிட்ட நான் எதுக்கு சொல்லணும்? இது உன் வீடா? அன்னபூரணி தேவி என் அண்ணி வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். அவங்களே என்ன எதுவும் கேட்க மாட்டாங்க. நடுவுல நீ ஏன் இப்படி துள்ற? வெக்கம், மானம், சூடு சொன்ன எதுவுமே கிடையாது உங்களுக்கு. உங்க இஷ்டத்துக்கு வீட்டுக்குள்ள வந்து அதிகாரம் பண்றீங்க. என்ன ஜென்மமோ? இப்ப நீயும் இன்னொருத்தர் வீட்டுலதாமா இருக்க. கண்ணாடி வீட்டுல கல்ல எறிய கூடாது, சாக்கடையிலயும் கல்ல எறிய கூடாது, புரியுதா? நான் இந்த வீட்டு பொண்ணு. இந்த வீட்டுல எல்லாரும் அப்படிதான் என்ன பாக்குறாங்க. ஆதரவும் கொடுக்கறாங்க, அன்பும் கொடுக்கறாங்க. அதுவும் இல்லாம நான் இங்க வந்ததே உங்களுக்கு பயந்துதான். என் குழந்தைய கொன்னுடுவீங்கன்னு பயந்துதான். நான் இங்க இருந்தா அவங்க வீட்டு வேலைங்களை கொஞ்சமாவது உதவி செய்வேன். ஆனா நீங்க இங்க வந்தா பிரச்சனை தான் அதிகமாகும். சரி, இப்ப என்னங்கற? நான் பெரிய பாவிதான், நீ மகா புண்ணியவதி இங்க இருக்குல்ல. உன்னோட புண்ணியத்துல என் பாவம் கொஞ்சம் போகட்டுமே, அப்ப எனக்கும் கொஞ்சம் புண்ணியம் கிடைக்கும்ல. அதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். ச்சே, உன்கிட்ட போய் பேசிட்டு இருக்கேன் பாரு. உன் கூட எனக்கு என்ன பேச்சு? சரி, அண்ணியை கூப்பிடு. எனக்கு என்னமோ வயிறு சரியில்லை. அரிசி கொஞ்சம் சேர்த்து போட்டு சாப்பாடும் சாம்பாரும் செய்ய சொல்லு, சாப்பிட்டு போறேன். தூ, கேடு கெட்ட ஜென்மம் நீங்க. எப்ப பார்த்தாலும் இங்கே வந்து கொட்டிக்கிறீங்க. சூடு சொன்ன இல்லாத மனுஷன். ஏய், நீ என்ன எப்படி திட்டினாலும் எனக்கு வெக்கம், மானம், சூடு சொரணை எதுவுமே வராதுரி. நான் இங்கிருந்து சாப்பிடாம போக மாட்டேன். சில விஷயங்களை அடையணும்னா இந்த மாதிரி அவமானத்தை எல்லாம் தாங்கித்தான் ஆகணும். கண்ணு முன்னாடி கோடி ரூபாய் இருக்கும்போது காது அப்படியே மூடிக்கிட்டு தான் இருக்கணும். இப்ப நான் அதைத்தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எங்கெல்லாம் தேடுறது உங்களை? வீட்டுக்கு போனாலும் வீட்ல இல்ல. நீங்க அப்பளம் போடுற கடையில எல்லாம் கூட விசாரிச்சு பார்த்தேன். அங்கேயும் நீங்க வரதில்லைன்னு சொன்னாங்க. என் பிள்ளைய நான் காப்பாத்திக்கிறதுக்காக ரொம்ப போராடிட்டு இருக்கிறேம்மா. எல்லா போலீஸ்காரங்களுக்கும் டீ கொண்டு கொடுப்பான்ல அந்த சாமி, அவங்க பேசிக்கிறதெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லுவான். என் பிள்ளைய ஜெயில போட்டுருவாங்கன்னு சொல்றாமா. அதுக்கப்புறம் அவனை என்ன செஞ்சாலும் விடவே மாட்டாங்களாம். எங்க நான் என் பிள்ளைய இழந்துருவேன்னு ரொம்ப பயமா இருக்கு மல்லி. இல்ல, பங்காரிய ஜெயில போடுறதுக்கு நம்ம விடக்கூடாது. எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். எப்படி காப்பாத்துறது? அந்த போலீஸ்கார மாரியப்ப கிட்ட நான் எவ்வளவோ அழுதுட்டேன். ஆனா கல்லு முன்னாடி அழுத மாதிரி தான் இருக்கு, எதுவும் பண்ண மாட்டேங்கிறான். எப்படியாவது பங்காரிய நம்ம வெளியில கொண்டு வந்தாலும் இந்த ஊர் இருக்கிற லட்சணத்துல நம்ம அவனை ஒளிச்சு வைக்க முடியுமா சொல்லு? என் பிள்ளைய யாராலையுமே காப்பாத்த முடியாது மல்லி. என் பிள்ளைய நான் இழக்க வேண்டியதுதான். நீங்க கொஞ்சம் அழாம அமைதியா இருங்க. ஏதாவது யோசிக்கலாம் இருங்க. நீங்க இப்படி அழுதுகிட்டே இருந்தா பாக்குறவங்களுக்கு எல்லாம் வேடிக்கையா தான் இருக்கும். முதல்ல அழுகையை நிறுத்துங்க. என்ன யோசிச்சு என்ன பிரயோஜனம் மல்லி? என் பிள்ளைய காப்பாத்திக்க எனக்கு எந்த வழியும் தெரியலையே மல்லி. ஒரு வேலை செய்யலாமா? இந்த ஊர்ல இருந்தா தானே பிரச்சனை. நான் பங்காரிய எங்க ஊருக்கு கூட்டிட்டு போயிடுறேன். அங்க என்னோட அப்பா இருக்காரு, என் ஊர் ஜனங்க இருக்காங்க. அவங்க எல்லாரும் எங்களை காப்பாத்துவாங்க. அங்கிருந்தா யார் கண்ணிலையும் படாம இருக்கலாம். எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் நான் உங்களையும் அங்கேயே கூட்டிட்டு போயிடுறேன். நீ பேசுறத கேட்கும்போது இப்பதாம்மா எனக்கு நிம்மதியா இருக்கு. என்ன விடுமா, எப்படியாவது என் புள்ள நல்லா இருந்தா போதும் மல்லி. அது சரி, இப்ப பங்காரியா ஆஸ்பத்திரியில இருந்து நம்ம எப்படி வெளியில கொண்டு வருது? அதத்தான் நம்ம இப்ப யோசிக்கணும். அம்மன் இருக்காங்க, அவங்களே வழிகாட்டுவாங்க. வாங்க நம்ம போலாம். அப்பல இருந்து நானும் கேட்டுட்டே இருக்கேன். சும்மா இருந்தா என்ன அர்த்தம்? நீங்களா நல்லா இருப்பீங்களா? இப்படி இல்ல, நீ சத்தம் போட்டா உன்னையும் தூக்கி உள்ள வச்சிருவோம். எத்த காலி பண்ண? என்னையா, என்ன எப்படி உள்ள போடுவ? என் புள்ள என்ன தப்பு செஞ்சான்? என் புள்ள வர வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன்னா போக மாட்டேதான். உன்னால ஆனதை பாத்துக்கோ, நானும் ஒரு கை பாத்துறேன்.